ஹலோ தமிழ் ட்ரேடர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல மார்க்கெட்டுக்கு புதுசா வராங்க, காலேஜ் படிக்கிறவங்க புதுசா வராங்கன்னா மார்க்கெட்ல ஒரு சில அடிப்படையான புரிதல் வேணுங்க. அதை பத்தி எது எதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படிதான் சொல்லி அதை பத்தி டீட்டெயிலா விளக்கம் பண்ணது அது பின்னால பார்ப்போம். இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது அப்படிங்கிறதுக்காண்டி இந்த வீடியோ. இந்த அண்டர்ஸ்டாண்டிங், அதை பேசிக்கா என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, பங்குகள்னா என்ன, பத்திரங்கள்லாம் என்ன, பிற நிதி கழிவுகள் வர்த்தகம் எங்கே செய்யப்படுது அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. என்எஸ்சி பிஎஸ்சி இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டிமேட்டிக் அக்கௌண்ட் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நிறுவனங்கள் தங்களோட உரிமையின் ஒரு பகுதியை பொதுமக்களுக்கு விற்பனை செய்வது ஐபிஓ. இது பிரைமரி மார்க்கெட், செகண்டரி மார்க்கெட்னு சொல்லுவாங்க. அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். வாங்குபவர்கள் விற்பவர்கள் எப்படி சந்திக்கிறார்கள், எங்கே போய் ட்ரேட் பண்றாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். இதை பத்தி தனியா அடுத்த வீட்டு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. முதலீடு ஏன் முக்கியம், இன்வெஸ்ட்மெண்ட் ஏன் முக்கியம், அது காரணம் என்ன, பணவீக்கத்தை பணவீக்கத்தை நம்ம மீட் பண்ணணும், செல்வத்தை உருவாக்கணும், நமக்கு ஒரு இலக்கு இருக்கும், நிதி இலக்குல அதை அடையிறதுக்காண்டி நம்ம செயல்படுத்துறோம். இதை பத்தி தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இது நல்லது. முதலீடு நம்ம பேசிக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டெக்னாலஜியை தெரிஞ்சுக்கோங்க. ஷேர்னா ஸ்டாக்கு, பாண்டு, பத்திரம், பரஸ்பர நிதி, மியூச்சுவல் ஃபண்டு, இடிஎஃப், பரிமாற்ற வணிக நிதி, இன்டெக்ஸ், சந்தைப்படுத்த, ட்ரேடிங் ஆஸ் முதலீட்டு, ட்ரேடிங்கு இன்வெஸ்டிங் வித்தியாசத்தை தெரிஞ்சு வச்சுக்கணும். புரோக்கர்னா என்ன, டிமெட் அக்கௌண்ட்னா எப்படி செயல்படுது, ட்ரேடிங் அக்கௌண்ட்னா என்ன, இதெல்லாம் தெரிஞ்சு நீங்க வச்சுக்கோங்க. டிமெட் மற்றும் வர்த்தக கணக்கு திறப்பது எப்படி, சரிங்களா, தேவையான ஆவணங்கள் என்னன்னா, புரோக்கர்களை எப்படி தேர்ந்தெடுக்கிறது, சரிங்களா, எந்த இடத்துல போய் நம்ம ஸ்டாக்கை ஆராய்ச்சி பண்ணலாம், அது ஸ்டாக் மார்க்கெட்டுடைய ஃபண்டமெண்டலா எப்படி தெரிஞ்சு வச்சுக்கணும். பங்குகளில் வகைகள், டைப் ஆஃப் ஸ்டாக்ஸ், ஓகேங்களா, அதாவது ப்ரிப்பேர்டு ஸ்டாக்ஸ், நம்ம செகண்டரி மார்க்கெட் ட்ரேட் ஆகி கொடுக்குற ஸ்டாக்ஸ், அந்த ஸ்டாக்ஸ் நம்ம காமன் ஸ்டாக்ஸையும் அதுக்குள்ள டிஃபரெண்டா தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப், அது என்ன டைப் அப்படிங்கிற தெரிஞ்சு வச்சுக்கணும், ஓகேங்களா. நம்ம செகண்டரி மார்க்கெட்ல காமன் ஸ்டாக்ஸ் தான் வாங்குவோம், ப்ரிப்பேர்டு ஸ்டாக்ஸ் ஒரு சில ஸ்டாக்ஸ் வாங்கிக்குவோம். அது பங்குடைய இதை பாதிக்கக்கூடிய காரணிகள் என்ன, அப்புறம் நிறுவனத்தின் அடிப்படை வருவாய், லாபம், கடன் போன்றவற்றை தெரிஞ்சுக்கணும். அதை போய் எங்கே போய் படிக்கணும் அப்படிங்கிறத நீங்க அனலைஸ் பண்ணிக்கணும். இதை பற்றின வீடியோ போடுவோம், ஏற்கனவே பல வீடியோ போட்டுருக்கோம், திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். தொழில்துறை காரணிகள், அதாவது ஒரு ஒரு ஸ்டாக் இருக்குன்னா அந்த தொழில்துறையில எப்படி இருக்கும், ஒரு இன்ஜினியர் கன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். ஒரு ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்துச்சுன்னா அதனுடைய காரணிகளை பார்க்கணும். பொருளாதார காரணிகள், வட்டி விகிதம், பணவீக்கம், இதெல்லாம் எங்க சந்தையுடைய மார்க்கெட் சென்டிமெண்ட்டை தெரிஞ்சுக்கணும். வேர்ல்டு மார்க்கெட் சந்தை, உலகளாவிய சந்தையை பத்தி, போக்குகளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் மணி கண்ட்ரோல் ஆப்ஸ், இந்த மாதிரி ஆப்ஸ்ல போய் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்பனா அடிக்கடி நம்ம நியூஸ் பேப்பர் படிக்கணும், ஓகேங்களா, அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் ஸ்டாக் அனலைஸ், ஃபண்டமெண்டல் அனலைஸ் எப்படி பண்றது, அதை பத்தி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நிறுவனத்தின் நிதி அறிக்கையில எப்படி படிப்பது, அதை பத்தி தெரிஞ்சு வச்சுக்கணும். முக்கிய நிதி விகிதங்கள், அதாவது நிறுவனத்தின் நிதி படுத்ததுக்கு அப்புறம் என்னென்ன ரேசியோ முக்கியமா நம்ம பார்க்கணும். எல்லா ரேசியும் பார்க்க வேண்டியதில்லை, குறிப்பிட்ட ரேசியோ என்னென்ன பார்க்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். வணிக பிசினஸ் மாடலை புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு கம்பெனியோடைய ஸ்டாக்கோடைய வணிக மாதிரியை புரிஞ்சுக்கணும், பிசினஸ் மாடலை புரிஞ்சுக்கணும், நிர்வாகத்தின் தகத்தை புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சாதான் நம்ம ஸ்டாக்கை சூஸ் பண்ண முடியும். மெயினா இதை புரிஞ்சுக்கணும், வணிக மாதிரியை புரிஞ்சுக்கணும், நிர்வாகத்தோட தகத்தை தெரிஞ்சுக்கணும், பொருளாதார காரணிகளை தெரிஞ்சுக்கணும், தொழில்துறை காரணிகளை தெரிஞ்சுக்கணும். அடுத்து இப்போ தொழில்துறை காரணிகள்னா அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு என்ன தொழில்துறை நல்லா இருக்கும் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஒரு நிறுவனத்துடைய லாபம், கடன் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதெல்லாம் முக்கியமான இதுங்க. இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஆரம்ப கட்டத்துல வரவங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்கே போய் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வெப்சைட், மணி கண்ட்ரோல் இல்லை அந்த கம்பெனியுடைய வெப்சைட்லேயே போய் தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் அடுத்த வீடியோல பார்ப்போம். பங்கு பகுப்பாய்வு செய்வது, டெக்னிக்கல் அனலிஸ்ட்னா என்ன, ஃபண்டமெண்டல் அனலிஸ்ட் என்ன போட்டுக்கிறேன். இது டெக்னிக்கல் அனலிஸ்ட் நம்மளுடைய விருப்பம் தான். விலை சார்ட், விலை வரைபடங்கள்ல எப்படி பார்க்கறது, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி டிரா பண்றது, மூவிங் ஆவரேஜ், அதாவது அது ஒரு இண்டிகேட்டர், இந்த இண்டிகேட்டரை பயன்படுத்த தெரிஞ்சுக்கணும். தொழில்நுட்ப வரைபடங்கள், சார்ட் பேட்டர்னை பத்தி தெரிஞ்சுக்கணும். அப்புறம் வர்த்தக உத்திகள், ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை பற்றி
நம்ம வந்து கரெக்டா தெரிஞ்சுக்கணும். அப்புறம் டிஃபரெண்ட் டைப் ஆஃப் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிய தெரிஞ்சு வச்சுக்கணும். நீண்ட கால முதலீடு, லாங் டேர்மு, ஷார்ட் டேர்மு இதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? நமக்கு எந்த வர்த்தகம் உகந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். இதெல்லாம் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஆரம்ப கட்டத்துல காலேஜ் படிக்கிறவங்க மார்க்கெட்டுக்கு வர்றீங்க அப்படின்னா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? இத சொன்னாலே நீங்க வந்து அனலைஸ் பண்ணிருவீங்க. அதுக்காக நான் சொல்றேன். அப்புறம் வந்து இடர் மேலாண்மை, ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ட தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ட தெரிஞ்சுக்கணும். நீங்க வந்து எப்படி தாங்கக்கூடிய லெவலா புரிஞ்சுக்கணும். உங்கள நீங்க அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய பண மேனேஜ்மெண்ட்ட படிக்கணும். உங்களுடைய முதலீட வந்து பல வகைப்படுத்த டைவர்சிஸ் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து ஸ்டாப் லாஸ் ஆர்டர் ட்ரேடு பண்ண போறீங்கன்னா, ஸ்டாப் லாஸ் ஆர்டர் பண்ண தெரிஞ்சுக்கணும். அப்ப அ உங்களுக்கு தேவையில்லாத பணத்த மட்டும் தான் இங்க வந்து முதலீடு செய்யணும். ஈக்விட்டி மார்க்கெட்ல மட்டும், ஆப்ஷன் இதுல மட்டும். அது அப்புறம் அதிகப்படியான வந்து எக்ஸ்போஸ் லிவரேஜ் வாங்குறத நம்ம வந்து தவிர்த்துக்கணும். அத மெயினா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. மெயினா வந்து மார்க்கெட்டுக்கு புதுசா வர்றவங்க எத எப்பவுமே நம்ம வந்து லிவரேஜ் வாங்கி எக்ஸ்ப்ளோஸ் பண்ணி வாங்கி பண்ணவே கூடாது. அத மட்டும் குறைச்சுக்கோங்க. அப்புறம் உங்க எமோஷன கண்ட்ரோல் பண்ணணும். பயம், பேராசையை கண்ட்ரோல் பண்ணிக்க. அதான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ல வந்து திட்டமிட்டபடி நம்ம ஒரு ட்ரேடு ஒரு கான்செப்ட் ஸ்ட்ராட்டஜி உருவாக்கிட்டோம் அப்படின்னா, அத திட்டமிட்டோம்னா, அந்த திட்டமிட்டபடி நம்ம வந்து செயல்படுத்தணும். அதுதான் மெயின். அப்புறம் டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட்ட பத்தி தெரிஞ்சுக்கோங்க. டெரிவேட்டிவ்ஸ்னா என்ன? ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன பத்தி அறிமுகத்த பத்தி தெரிஞ்சுக்கோங்க. அ ஹெட்ஜிங்னா என்ன? ஊக வணிகம்னா என்ன? அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்ப ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷனு ம் பேசிக் என்ன தெரிஞ்சு வச்சுக்கோங்க. லாட் சைஸ்னா என்ன? இப்ப நீங்க ஆப்ஷன் எடுத்தோனே மார்க்கெட்டுக்கு வந்த உடனே ஆப்ஷனுக்குள்ள போவாங்க. அந்த ஆப்ஷன் பையிங்குள்ள போவாங்க, செல்லிங்குள்ள போவாங்க. ஆனா அதோட லாட் சைஸ் என்னன்னு தெரியாது. எஸ்பின்னா என்னன்னு தெரியாது. ஸ்ட்ரைக் பிரைஸ் என்னன்னு தெரியாது. ஐவி ரேஞ்ச்னா என்னன்னு தெரியாது. பிரீமியம்னா என்னன்னு தெரியாது. தெரியாம போய் மாட்டிக்க கூடாது. புதுசா வர்றவங்க நம்ம இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு போணும். ஓகேங்களா? அந்த காலத்துல அப்படி இருந்தாங்க. இப்ப வர பசங்க எல்லாமே தெளிவா எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் போறாங்க. இருந்தாலும் நம்ம சொல்லுவதற்காண்டி நம்ம போட்டிக்கிட்டு இருக்கோம். இல்ல அப்ப டெரிவேட்டிவ் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஈக்விட்டிக்கும் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி போட்டுக்கோங்க. டெரிவேட்டிவ் பண்ண போறீங்கன்னா, அதுக்கும் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பல ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி இருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ட புரிஞ்சுக்கோங்க. தொடர்ச்சியா கத்துக்கொண்டே இருங்க. அப்ப சந்தை செய்திகளை பகுப்பாய்வு செஞ்சுக்கிட்டு, மார்க்கெட் நியூஸ வந்து அனலைஸ் பண்ண நம்பகமான ஆதாரங்களை அடையாளம் காணுங்க. எல்லா நியூஸையுமே நம்ம நம்பக்கூடாது. குறிப்பிட்ட நியூஸ மட்டும் நம்பணும். எல்லா நியூஸையும் நம்பிக்கிட்டு நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது. நியூஸ் பேஸ்டு பண்ணக்கூடாது. இது எஃபிஷியன்சி கைப்போத்திச்சுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? மார்க்கெட்ல அத வந்து ரொம்ப விளையாடுங்க. அதனால அத நீங்க ரொம்ப புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே. அத பத்தி நான் வீடியோ தனியா அடுத்த ஒரு வீடியோல போடுறேன். எஃபிஷியன்சி கருத்த பத்தி வீடியோ பத்தி நான் அடுத்த வீடியோல போடுறேன். ம். அப்புறம் புத்தகங்கள் படிங்க. ஸ்டாக் மார்க்கெட் புத்தகங்கள் படிங்க. சமூக ஊடகங்கள பாருங்க. யூடியூப்ல பாருங்க. யூடியூப்ல இதெல்லாம் பார்த்துட்டு நீங்க ட்ரேட் பண்ணக்கூடாது. உங்களுக்குன்னு இதெல்லாம் கத்துக்கிட்டு, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு, அட்லீஸ்ட் இதுல நம்ம 20, 30 பாயிண்ட் பொறுத்திருக்கோம். அத ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க. புத்தகங்கள் படிக்கிங்க. அது இத பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து மெயினா வந்து பேப்பர் ட்ரேடு மெயின் நிகர வர்த்தகம்னா பேப்பர் ட்ரேட பண்ணிட்டு, அத குறிப்பெடுத்து வைங்க. லாபம், நட்டம் என்னான்னு குறிப்பெடுத்து வச்சுக்கோங்க. பொறுமையாக இருக்கணும். கற்றல்ல வந்து கவனம் செலுத்துங்க. பேஷண்டா இருங்க. ஃபோக்கஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்க லேர்னிங் பண்ணதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏர்னிங் வந்து செகண்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து மார்க்கெட்டுக்கு வரவங்க லேர்னிங் பண்றத ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஏர்னிங் பண்ணுங்க. சந்தை எப்பவுமே உடனடியா லாபம் தராது. ஆரம்ப கட்டத்துல லாபம் தந்தாலும் பின்னால புடுங்கிட்டு போயிடும். அதனால கரெக்டா யோசனை பண்ணிட்டு பண்ணுங்க. தவறுகள் இருந்தீங்கன்னா ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பண்ணிட்டு, இல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி பண்ணிட்டு, அதுல ஏதாவது மிஸ்டேக் பண்ணீங்கன்னா, அதுல வந்து கற்றுக்கொள்ளுங்க. நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. சரி. முக்கிய குறிப்பு. முக்கியமா என்ன செய்யணும், பொறுமை முக்கியங்க. சந்தைய பற்றி புரிதல் வேணுங்க. நம்ம வந்து ஒரு வெற்றிகரமான முதலீட்டாளர் நமக்கு வந்து டைம் குடுக்கணும். ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு டைம் குடுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா தொடங்குங்க. சிறிய அளவுல தொடங்குங்க. ஆரம்பத்தில் சின்ன தொகைய போடுங்க. புரியாத விஷயங்களில் முதலீடு செய்யாதீங்க. உங்களுக்கு தெரியாத செக்டார்ல போய் ஸ்டாக்க போய் வாங்காதீங்க. ஓகேங்களா? நீங்க என்ன ஃபீல்டுல இருக்கீங்களோ, நீங்க படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போகும்போது நீங்க என்ன ஃபீல்டுல இருக்கீங்களோ, அந்த ஃபீல்டுல உள்ள ஸ்டாக்க பாருங்க. அதுக்கு தான் வந்து ஃபியூச்சர்ல என்ன இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. ஓகேங்களா? உங்க சொந்த ஆராய்ச்சிய செய்யுங்க. மற்றவர்களுடைய ஆலோசனைகளை
மட்டும் நம்பி எந்த ட்ரேடோ எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோ பண்ணாதீங்க. நம்மளுடைய ஓன் ஆராய்ச்சி வச்சுக்கிட்டு முடிவு பண்ணுங்க. சந்தையுடைய அபாயங்களை புரிந்து கொள்ளுங்கள். முதலீடு வந்து ரொம்பவும் ரிஸ்க் நிறைந்தது. அது ஈக்விட்டி முதலீடு வந்து ரொம்பவும் ரிஸ்க் நிறைந்தது. அதை நீங்க ஏத்துக்கொள்ளணும். அதை ஒத்துக்கொள்ளணும். அப்ப உங்க சொந்த ஆராய்ச்சியை மட்டும் இது பண்ணுங்க. இந்த வரிசையை நீங்க படிப்படியா கற்றுக்கொண்டு வந்தால் பங்குச்சந்தை முதலீடு போட்டு நல்ல புரிதல பெறலாம். இந்த மாதிரி வந்து நீங்க ஆரம்பத்துல வரிசையை கத்துக்கிட்டே வாங்க. நான் சொன்னதுபடி வாங்க. உங்களுக்கு நல்லா இருக்கும். அப்புறம் பங்குச்சந்தையில டெக்னிக்கல் அனலிசிஸ் விரும்புவதற்காக அதை பத்தி இந்த வீடியோ போடுறோம். டெக்னிக்கல் அனலிசிஸ் வந்து அடிப்படையை புரிந்து கொள்ளுங்க. டெக்னிக்கல் அனலிசிஸ் என்றால் என்ன? அது எதுக்கு? அது கடந்த கால விலை நகர்வுகளை வைத்து ஃபியூச்சர்ல எப்படி போகும் அப்படிங்கிறத கணிக்கிறது. சரிங்களா? இதை பத்தி நான் இதை தெரிஞ்சுக்கோங்க. டெக்னிக்கல் அனலிசிஸ் படிச்சுக்கோங்க. அடிப்படை அனுமானம் விலையுடைய பிரைஸ் டிஸ்கவுண்ட் எவ்ரிதிங். எப்பவுமே பிரைஸ் வந்து எப்ப வேணா வந்து டிஸ்கவுண்ட்ல கிடைக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. விலை போக்கு ட்ரெண்டை வந்து என்ன ட்ரெண்ட்ல இருக்கு அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதற்காக வந்து டெக்னிக்கல் அனலிசிஸ் பயன்படும். வரலாறு தன்னைத்தானே மீண்டும் மீண்டும் ரிப்பீட் செய்யும். அதுதான் வந்து டெக்னிக்கல் அனலிசிஸ் மூலமா படிக்க போகும். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் எங்கே பார்க்க போறோம்? ட்ரேடிங் மெட்டா இன்வெஸ்டிங்.com ஜீரோதா உள்ளிட்டு உங்க ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ல போய் நம்ம டெக்னிக்கல் அனலிசிஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். அப்புறம் வந்து சார்ட்ல வந்து விளக்கப்படத்தை பாருங்க. லைன் சார்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. பாய் சார்ட்டை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. கேண்டில் ஸ்டிக்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து எப்படி என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. டைம் ஃப்ரேம் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. ஒரு மணி நேரம், ஒரு நாள், ஒரு வீக், 1 மந்த் போன்றவை என்ன நடக்கும், அது என்ன இது அப்படிங்கிறத சார்ட்ல பார்த்து புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதை தெரிஞ்சுக்கோங்க. அப்ப கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்னை பத்தி புரிஞ்சுக்கோங்க. அதை வந்து கத்துக்கோங்க. சிங்கிள் கேண்டில் ஸ்டிக்ஸ் என்ன, டபுள் கேண்டில் ஸ்டிக்ஸ் என்ன, ட்ரிபிள் கேண்டில் ஸ்டிக்ஸ் என்ன, அது எந்த சப்போர்ட் லெவலில் வந்தா என்ன, ரெசிஸ்டன்ஸ் லெவலில் வந்தா என்ன அப்படிங்கிறத டெக்னிக்கல் அனலிஸ்ட்ல இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். சந்தை போக்குல ட்ரெண்டை வந்து சந்தை வந்து என்ன போக்குல போகுது, ஒரு அப் ட்ரெண்ட்ல போதா இல்ல டவுன் ட்ரெண்ட்ல போதா இல்ல சைட் வேஸ்ல இருக்கா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு டெக்னிக்கல் அனலிஸ் வந்து நமக்கு உதவியா இருக்கும். சரிங்களா? பக்கவாட்டு நகர்வு என்ன அது பார்க்கலாம். இதுக்கு வந்து ட்ரெண்ட் லைன் வகையை தெரியணும். அதை பத்தி நீங்க கத்துக்கோங்க. அப்ப சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டாப் பண்ண தெரிஞ்சுக்கோங்க. அதை பத்தி பயிற்சி எடுங்க. தொடர்ச்சியா பயிற்சி எடுத்துக்கிட்டே வாங்க. டெக்னிக்கல் அனலிசிஸ் இண்டிகேட்டரையும் புரிஞ்சுக்கோங்க. இண்டிகேட்டரையும் தெரிஞ்சுக்கணும். இண்டிகேட்டர்லாம் யாருக்கு தேவையில்லைன்னு சொன்னாங்கன்னா அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. இண்டிகேட்டரையும் தெரிஞ்சுக்கோங்க. ஆரம்ப கட்டத்தில் உள்ளவங்க இண்டிகேட்டர்ல தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தொழில்நுட்ப கத்துக்கிட்டு அதோட சேர்த்து மிங்கிள் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்க உருவாக்கணும். அதை கடைசியா பார்ப்போம். ஆகாஷன் என்ன தெரிஞ்சுக்கோங்க, ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அப்புறம் வந்து லீடிங் லேக்கிங் இண்டிகேட்டர் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. லீடிங் இண்டிகேட்டருக்கும் லேக்கிங் இண்டிகேட்டருக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? மூவிங் ஆவரேஜ், எம்ஏசிடி, அப்போ பிற இண்டிய பாலிங்கர் பாண்டு, வேலிம் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. பயிற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. ஆர்எஸ்ஐ, எம்ஏசிடி, மூவிங் ஆவரேஜ் வச்சு எப்படி ட்ரேட் எடுக்கலாம், எப்படி ஸ்ட்ராட்டஜி உருவாக்கலாம் அப்படிங்கிறத பயிற்சி பண்ணணும். அதெல்லாம் கத்துக்கோங்க. இதெல்லாம் வந்து இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் நம்ம வந்து கத்துக்கணும். கத்துக்கிடாம நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக புதியவர்களுக்காக இந்த வீடியோ போடுறேன். ஏற்கனவே உள்ளவங்களுக்கு இது போர் தான் அடிக்கும். வால்யூம் அனலைஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஒரு பிரேக் அவுட் டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணினீங்க அப்படின்னா பிரேக் அவுட்ல பண்ண போறீங்களா இல்ல புல் பேக்ல பண்ண போறீங்களா அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. விளக்கப்படங்களை வச்சு எப்போதுமே வந்து ஒரு அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. பிரேக் அவுட் மற்றும் புல் பேக் ஒரு ஸ்ட்ராட்டஜியோடைய டிஃபரெண்டை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதெல்லாம் பயிற்சி பண்ணுங்க. பயிற்சி பண்ண இந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு நம்ம வீடியோ போட்டுருக்கோம். இனிமேல் அடுத்தடுத்து போடுவோம், பார்ப்போம். அப்ப சார்ட் பேட்டர்னை வச்சுக்கோங்க. கண்டினியூஷன் சார்ட் பேட்டர்ன், யூஎஸ்எல் சார்ட் பேட்டர்னை புரிஞ்சுக்கோங்க. ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருந்து எந்த பேட்டர்ன் வந்தா திரும்பும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அப் ட்ரெண்ட்ல இருந்து என்ன பேட்டர்ன் வந்தா தெரியும். டபுள் டாப்பு, ட்ரிபிள் டாப்பு, கட் அண்ட் ஷோல்டரு, வெஜ் பேட்டர்னு, ஃபாலிங் வச்சு, ரைசிங் வச்சு, ரவுண்டிங் பேட்டர்னு, கப் அண்ட் கேண்டில், இதெல்லாம் என்ன எது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் டெக்னிக்கல் அனலைஸ் படிக்கும் போது நீங்க அனலைஸ் பண்ணிக்குவீங்க. அப்புறம் கண்டினியூஷன் பேட்டர்ன், ரெக்டாங்கிள் பேட்டர்ன், பிளாக் பேட்டர்னு, சிமெண்ட்ரிக் ட்ரையாங்கிள் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ வந்து டெக்னிக்கல் இண்டிகேட்டர் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. மூவிங் ஏற்கனவே சொல்லியிருந்தது தான். மூவிங் கிராஸ் ஓவர் பண்ணும்போது என்ன நடக்கும், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வைக்கும்போது என்ன நடக்கும் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. மூவிங் ஆவரேஜை பற்றி. மூமெண்டம் இண்டிகேட்டர் ஓகேங்களா? அது ஆகாஷ் வந்து மூமெண்டம் இல்லை லீடிங் இண்டிகேட்டர்ல வரும். அதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சந்தோஷ் ஆக்சைட்டை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. வேல்யூம் இண்டிகேட்டர் பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆன் பேலன்ஸ் வேல்யூம், அக்குமுலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் லைன்லாம் எப்படி வரும்,
அதை பத்தி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தொகுதி குறிகாட்டிகள், வேல்யூம் இண்டிகேட்டர்கள், மாறும் தன்மை குறிகாட்டிகள், வாயிலாட்டு இண்டிகேட்டர்கள், அதாவது போலிங் பாண்டி இதெல்லாம் ஏற்ற இறக்கத்தை ஏடிஆர் இது மாதிரி வரும். அந்த ஏடிஆர் இண்டிகேட்டர்லாம் அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் பிற முக்கியமான இப்போ ஃபிபனாச்சி அதை பத்தி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பிவட் பாயிண்டை பத்தி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டெக்னிக்கல் அனலிஸ்ட் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன் நான். அப்புறம் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை தெரிஞ்சுக்கோங்க. ட்ரேடிங்ல ஒரு உத்தியை வச்சுக்கோங்க. ஸ்டாப் லாஸ், ரிஸ்க் ரிவார்டு எவ்வளவு வைக்கணும், பொசிஷன் சீசிங்னா என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இடர் மேலாண்மை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. அதான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா? உங்க ட்ரேடிங்கை வந்து ஒரு ஒருங்கிணைச்சு கம்பௌண்டிங், அதாவது கம்பைன் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜி உருவாங்க. ஆர்எஸ்ஐ, எம்ஏசிடி, டெக்னிக்கல் அந்த சார்ட் பேட்டர்னு, அப்புறம் ஒரு நியூஸ் படி பார்த்தது, இது எல்லாம் சேர்த்து உருவாக்கி உங்க ரிஸ்க் மேனேஜரோட போட்டு ஒரு பொசிஷன் சீசிங்கோட போட்டு ஒரு கம்பைன் பண்ணி ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி உருவாக்கி நீங்க அதை பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா? அதுதான் உங்களுக்கு மெயினா உங்களுக்கு வந்து உதவும். ஸ்டாப் லாஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி வச்சுக்கோங்க. இது எல்லாமே பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்க. ஒருத்தர் வச்சு பராமரிச்சுட்டே வாங்க. இதெல்லாம் வேற ஒண்ணுமே பேக் டெஸ்டிங் பண்ணுங்க, பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்க. சந்தை உளவியலை புரிந்து கொள்ளுங்க. பயம் மற்றும் பேராசையை கட்டுப்படுத்திக்கோங்க. கூட்ட நடந்த சந்தை பெரும்பாலும் ஒரே திசை செல்லும் போது எச்சரிக்கை. அதாவது எல்லாருமே பை பை அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, அப்பு டெண்ட் அப்புன்னு சொன்னாங்கன்னா அப்ப ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. ஒரே ட்ரேடிங் சேனல் வச்சுக்கோங்க. அதாவது சேனல் நீங்க பண்ணக்கூடிய ட்ரேடிங்கை எழுதி எழுதி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுறது. அதான் தொடர்ந்து கத்துக்கொண்டே இருங்க. யூடியூப் படிச்சு அப்ப பாருங்க, ஆன்லைன் புக்ஸ் பாருங்க, ஜீவோதால வெப்சைட்டியா பாருங்க, இன்வெஸ்டிபீடியா பாருங்க, உளிமி சேனல் பாருங்க, புத்தகத்தை படிங்க, எல்லாமே படிங்க. டெமோ கணக்கு வச்சு டெமோ கணக்குல அக்கௌண்ட் பண்ணி பாருங்க. ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுங்க. பிரேக் அவுட்டா இல்ல பிரேக் அவுட் பண்ணி ஹிட் ஸ்டடி ஃபுல் பேக்ல பண்ண போங்க என்ன பண்ணுங்க. ஸ்கால்பிங்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸ்விங் ட்ரேட பண்ணிக்கோங்க. இது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நீங்க நல்லபடியா பண்ணுங்க. புதியவர்களுக்கான திருப்பி அதுதான். அதாவது என்னன்னா சிறிய அளவுல தொடங்குங்க. பணத்தை முதலீடு செய்வது முன்னாடி ஒரு டெமோ கணக்கு முயற்சி பண்ணி அதை பண்ணுங்க. நல்லா கத்துக்கோங்க. எல்லா டெக்னிக்கல்லாம் என்ன, ஃபண்டமெண்டல்லாம் என்ன, ஹிஸ்டரிக்கல்ல தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நல்லா நீங்க பண்ணுங்க. பயிற்சி தான் மிக முக்கியம். டெக்னிக்கல் அனாலிசிஸை பொறுத்தளவு முன்னறிவு பண்ணுது எதுவுமே செய்யாது. அதெல்லாம் ரொம்ப கவனமா பார்த்துக்கிட்டு நீங்க வந்து பண்ணுங்க. தொடர்ச்சியா கத்துக்கொண்டே இருங்க. எளிமையா இது திரும்பி திரும்பி அதே தான் வரும். பொறுமையா இருந்து நல்லபடியா கத்துக்கோங்க. வாழ்க வளமுடன். இவ்வளவுதாங்க. புதுசா வர்றவங்க ஆரம்ப கட்டத்துல இருக்கவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, பேசிக்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. பணவீக்கத்தை வந்து புரிஞ்சுக்கணும். செல்வத்தை உருவாக்கணும். ஆர்பிஐ, ஜிடிபி டேட்டா வந்து புரிஞ்சுக்கணும். நிப்டினா என்ன, இண்டெக்ஸ்னா என்ன, பிஎஸ்சினா என்ன அப்படிங்க தெரிஞ்சுக்கணும். ஆன்லைன் ஆர்டர் முறையை தெரிஞ்சுக்கணும். புரோக்கரை எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். டைப்ஸ் ஆஃப் ஸ்டாக்ஸ் என்னென்ன தெரிஞ்சுக்கோங்க. காமன் ஸ்டாக், ப்ரிஃபர்ட் ஸ்டாக்ஸ், அப்புறம் என்னென்ன லார்ஜ் கேப், மிட் கேப் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்ப பங்கு விலையை பாதிக்கக்கூடிய காரணிகளை தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ரிசல்ட் வரும், குவார்டர்லி ரிசல்ட், ஹாஃப்லி ரிசல்ட் எல்லாம் வரும். அப்ப அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அது ஜிடிபி வரும், கவர்மெண்டோடைய பாலிசி வரும். அதெல்லாம் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை பாதிப்பு வரும். உலகளாவிய சந்தையோட ரிசல்ட் வந்து பாதிப்பு வரும். ஃபெட் மீட்டிங்கு, ஆர்பிஐ மீட்டிங்கை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பங்குகளை பகுப்பு, ஃபண்டமெண்டல் பகுப்பாய்வு என்ன தெரிஞ்சுக்கோங்க. நான் அதோடைய ரேசியோவை புரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து பகுப்பாய்வு, தொழில்நுட்ப பகுப்பாய்வுல உங்களுக்கு சார்ட் பேட்டர்ன் என்ன தெரிஞ்சுக்கோங்க. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்ட்ராட்டஜியை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. லாங் டைம்ஸ்னா என்னது, ஷார்ட் டைம்னா என்ன, இன்ட்ராடேனா என்ன, ஸ்கால்பிங்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. மூவிங் ஆவரேஜ்னா என்ன, ஆர்எஸ்ஐனா என்ன அப்படிங்க அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அப்போ இடர் மேலாண்மை, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் முக்கியங்க. அதை நீங்க வந்து புரிஞ்சுக்கோங்க. பொசிஷன் சீசிங் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதை நம்ம நாளைக்கு லைவ்லேயே சொன்னோம். நாளைக்கு இது திருப்பி இதை பற்றி லைவ்ல நல்லா பேசுவோம். பேசக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் என்ன தெரிஞ்சுக்கோங்க. டெரிவேட்டிவ் மார்க்கெட்டோட ரிஸ்கை தெரிஞ்சுக்கோங்க. அதோடைய ஸ்ட்ரைக் ப்ரைஸை தெரிஞ்சுக்கோங்க. எஸ்பி டேட்டா தெரிஞ்சுக்கோங்க. பிரீமியம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஐவினா என்ன தெரிஞ்சுக்கோங்க. விக்ஸோடைய ரேஞ்சை புரிஞ்சுக்கோங்க. புத்தகங்களை தொடர்ச்சியா படிங்க. ஆதாரங்களை தெரியுங்க. பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்க. எல்லாமே பண்ணிக்கிட்டே இருங்க. டெக்னிக்கல் அனலைஸ்ல பண்ணுங்க. டெக்னிக்கல் அனலைஸ் திருப்பி திருப்பி வரும்னு சொல்லி சொல்லுவாங்க. அதெல்லாம் வராது. அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அதாவது யூனிவர்சிட்டி.com ட்ரேடிங் வியூவில் போட்டு பண்ணுங்க. சார்ட் பேட்டர்ன், லைன் சார்ட்டு, பால் சார்ட்டு, கேண்டில் சிக்ஸை பற்றி நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க.
கேண்டில்ஸ்டிக் சம்பந்தம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை தெரிஞ்சுக்கோங்க. ட்ரெண்ட்ல என்ன ட்ராப் பண்ண தெரிஞ்சுக்கோங்க. பிரேக் அவுட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. புல் பேக்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் வந்து சார்ட் பேட்டர்ன்ல டபுள் டாப், ட்ரிபிள் டாப் இதை தெரிஞ்சுக்கோங்க. கண்டினியூஷன் பேட்டர்ன், ரிவர்சல் பேட்டர்னை பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஆர்எஸ்ஐ, எம்ஏசிடி இதை பத்தி ஓரளவுக்கு ஆர்டர் பிளாக் இதை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட சைக்காலஜியை புரிஞ்சு வச்சுக்கிட்டு இதில் இந்த அளவுக்கு நீங்க எல்லாம் பார்த்துக்கிட்டு இதை ஃபுல்லா பேப்பர் ட்ரேடு பண்ணிக்கிட்டு அதற்கு அப்புறம் தான் நீங்க வந்து மற்ற ட்ரேடு பக்கம் போகணுங்க. சரிங்களா? அதனால ஆரம்ப கட்டத்துல வரவங்க காலேஜ் முடிச்சுக்கிட்டு இல்ல வேலையை பார்த்துக்கிட்டு முடிச்சுட்டு வரவங்க உங்களுடைய இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் முயற்சி பண்ணிக்கிட்டு இவ்வளவு இது இருக்காங்க இன்னமும் இருக்கு. ஓகேங்களா? அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க. நம்ம வந்து ஜெயிக்கலாம். எல்லாமே கத்துக்கிட்டு பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து லேர்னிங் பண்ணுங்க. அதாவது 10 வருஷம் ஆனாலும் ஸ்டாக் மார்க்கெட்ல லேர்னிங் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி தான் இருப்பேன். ஃபர்ஸ்ட் அட்லீஸ்ட் ஒரு 6 மாசத்துல இருந்து 1 வருஷம் லேர்னிங் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அதுல இருந்து உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியை உருவாக்கிடுங்க. ஸ்ட்ராட்டஜி, பிரேஸ் ஆக்ஷனும், ஃபண்டமெண்டலு, இண்டிகேட்டரு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு ஸ்ட்ராட்டஜி, 1க்கு 2 ஸ்ட்ராட்டஜி உருவாக்கிடுங்க. அதை வச்சு மெயினிக பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்க. அதை அதை வந்து குறிப்பு எடுத்து வைங்க. வச்சு அதுல இருந்து உங்க சைக்காலஜியை பில்டப் பண்ணி எல்லாருமே வெற்றி பெறுங்க. எல்லாருமே பங்குச்சந்தையில வரவங்க எல்லாருமே முறைப்படி கத்துக்கிட்டு வெற்றி பெற்று நல்லாவே வருங்கால கோடீஸ்வரனா ஆக வாழ்த்துக்கள். எல்லாருமே கோடீஸ்வரனா ஆகணும். இன்னும் போக காலத்துல வந்து கோடிக்கு மதிப்பு இல்லாம போயிடும். அப்ப வந்து அதை விட பல கோடியை சம்பாதிக்க எங்களுடைய வாழ்த்துக்கள். வாழ்க வளம்.